எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் உமன்ஸ் கிளப் ஃபேக்டரி பெண்மையை போற்றுவோம். கூந்தலுக்கு எண்ணெய் தேய்க்கும் போது நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்துக்க போகிறோம். கூந்தலுக்கு நம்ம தலைமுடிக்கு எண்ணெய் தேய்க்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம்தான். நிறைய பேர் ஸ்டைலுக்காக மேலோட்டமாக தலையில் எண்ணெய் தடவுவாங்க. அது ரொம்பவே தவறான பழக்கம். உச்சந்தலையிலையுமே எண்ணெய் நம்ம அழுத்தி தேய்க்கணும். அப்படி உச்சந்தலையில எண்ணெயை அழுத்தி தடவினால் மட்டும்தான் முடிக்கு நல்ல ஒரு ஊட்டம் கிடைக்கும். அதே மாதிரி எண்ணெயை லேசா சூடுபடுத்தி கூட நம்ம தலைமுடியில தடவுறது நம்ம தலைமுடிக்கு ரொம்பவே நல்லது. குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில எண்ணெய் தடவுறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனா கூந்தல்ல அழுக்கு இருந்ததுன்னா அப்படியே நீங்க எண்ணெய் தடவுறதை தவிர்க்கணும். இதன் மூலமா முடி ரொம்பவே உடைஞ்சு போயிடும். அதனால கூந்தலை எப்பயுமே சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறமா மட்டும்தான் நீங்க தலைக்கு எண்ணெய் தடவணும். அப்படி நீங்க தடவினாதான் முடியோட வளர்ச்சிக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உள்ளங்கையில நீங்க எண்ணெய் ஊற்றி உச்சந்தலையில் நல்லா வச்சு அமுத்தி மசாஜ் பண்ணீங்கன்னா உங்களோட தலையில இருக்கக்கூடிய ஸ்கல்ப்ல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அதன் மூலமா முடியோட வேர்பகுதிகளில் ரத்த ஓட்டம் கிடைக்கும். உங்களோட முடி வளர்ச்சிக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால வாரத்துல 2 முறையாவது கூந்தலுக்கு எண்ணெய் தடவி மசாஜ் செஞ்சுக்கோங்க. உச்சந்தலையில் எண்ணெய் தடவி நல்லா மசாஜ் செஞ்சுக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களோட தலைமுடி ரொம்பவே அழகா வளரும். அடுத்ததா தலைமுடியில அதிக நேரமாவோ இல்லை அதிக அளவோ எண்ணெய் இருக்க வேண்டாம். அது இருக்கக்கூடாது. குளிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்பா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நீங்க ஊற வச்சதுக்கு அப்புறமா நீங்க குளிச்சுக்கலாம். தலைமுடியில எண்ணெய் தேய்ச்சதுக்கு அப்புறமா நீங்க அது சார்ந்த எந்த பொருளுமே நீங்க தடவ வேண்டாம். தலைமுடிக்கு வேற எந்த பொருளுமே தடவாதீங்க. அந்த எண்ணெய் தடவினா மட்டுமே போதும். எண்ணெய் தடவும் போதெல்லாம் ரொம்ப சாஃப்டா மசாஜ் பண்ணணும். ஹார்டா முடியை போட்டு நீங்க மசாஜ் செய்ய வேண்டாம். ரொம்ப சாஃப்டா மசாஜ் செஞ்சீங்கன்னா அது உங்களோட கூந்தலுக்கு ரொம்ப ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும். தலைமுடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்றதுக்கு நிறைய ஹேர் மாஸ்க்லாம் இருக்கு. நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் எண்ணெய் தடவி குளிச்சதுக்கு அப்புறமா. அதே மாதிரி குளிச்சதுக்கு அப்புறமா தலைமுடியை ரொம்ப ஹார்டா நீங்க உலர்த்தக்கூடாது, காய வைக்கக்கூடாது. ரொம்ப மென்மையான காட்டன் டவலை பயன்படுத்தி ரொம்ப சாஃப்டா நீங்க தலைமுடியை காய வைக்கணும். குளிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஈரமான தலையில சீப்பு வச்சு நீங்க சீவக்கூடாது. அது முடி உடைஞ்சு போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரொம்பவே இளம் வயசுல கெமிக்கல் கலந்த ஹேர் டையை நீங்க பயன்படுத்தவா இருந்தா கண்டிப்பா அதை நிறுத்திடுங்க. அதை பயன்படுத்த வேண்டாம். இயற்கையான முறையில் ஏதாவது ஹேர் டைஸ் இருக்கும், அதை நீங்கள் வீட்டிலேயே தயாரித்து பயன்படுத்துகிற அளவுக்கே இருக்குது. நம்மளோட வீடியோஸ்லேயே இருக்குது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெயை நிறைய பேர் தலைக்கு கூந்தலுக்கு பயன்படுத்த மட்டுமே உபயோகிப்பாங்க. அது சருமத்துக்கும் ரொம்ப அழகாகவே பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயை சருமத்துக்கு பயன்படுத்துகிறோம்னா ரொம்ப அழகாக அது உங்கள் ஸ்கின்னு ஜொலிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்கின் அலர்ஜி காரணமாக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கூட நீங்கள் தேங்காய் எண்ணெயை தடவுனீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். காலையில் எஞ்சதுமே நம்ம முகத்தில் தண்ணீரில் வாஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து முகத்தில் நல்லா தடவி மசாஜ் செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணியில் கழுவுனீங்கன்னா உங்கள் முகம் நல்லா ஜொலிக்கிறது, பளபளப்பாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தலைக்கு எண்ணெய் தடவுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் தலைமுடி உங்கள் வயதான காலத்தில் கூட ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா உமன்ஸ் கிளப் ஃபேக்டரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப்